குருவே துணை. ஓம் முருகா. காப்பு பாடல் முடிச்சிட்டோம். முதல் 10 வரிகளும் முடிச்சிட்டோம். இன்னைக்கான அடுத்த 2 வரிகள். வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக வருக. வாசவன் மருகா. வாசவன் அப்படின்னா தேவேந்திரன் என்று பொருள். மருகா என்றால் மாப்பிள்ளை. தேவேந்திரனின் மாப்பிள்ளையாகிய முருகப்பெருமானே வருக வருக என்று கூறுகிறார். முருகப்பெருமான் எப்படி தேவேந்திரனின் மாப்பிள்ளையானார்? நாராயணனின் கண்களிலிருந்து தோன்றியவர்கள் அமிர்தவல்லி, சுந்தரவல்லி. இருவரும் முருகனை அடைவதற்காக தவம் செய்தபோது முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து, மூத்தவளாகிய அமிர்தவல்லியை நீ தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாக தேவயானை என்ற பெயரோடு வளர்ந்து என்னை தவம் செய்யும்போது நான் உன்னை வந்து மணந்து கொள்வேன் என்று வரம் தருகிறார். இளையவளாகிய சுந்தரவல்லியிடம் நீ பூலோகத்துக்கு சென்று நம்பி மன்னனின் வளர்ப்பு மகளாக வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்து என்னை நோக்கி தவம் செய்யும்போது நான் உன்னை வந்து மணம் செய்து கொள்வேன் என்று வரம் கொடுக்கிறார். ஆக தேவேந்திரனின் வளர்ப்பு மகளாகிய தேவயானையை முருகப்பெருமான் மணம் செய்து கொண்டதனால் இந்திரனின் மாப்பிள்ளை ஆகிறார். இங்கு தேவராய சுவாமிகள் மாமனார் மாப்பிள்ளை என்ற உறவு மிக உன்னதமான உறவு என்பதை இவ்வுலகத்திற்கு உணர்த்துவதற்காக வாசவன் மருகா வருக வருக, இந்திரனின் மாப்பிள்ளையாகிய முருகப்பெருமானே வருக வருக என்று மிக அழகாக கூறுகிறார். நேச குரமகள் நினைவோன் வருக வருக. நேசம் அப்படின்னா அதீத அன்பு, உண்மையான அன்பு. குரமகள் குரத்தி, அதாவது வள்ளி. அதீத அன்பை உடைய வள்ளியில் நினைவோன், நினைவில் இருப்பவர் யாரென்றால் முருகப்பெருமானே வருக வருக என்று கூறுகிறார். இங்கு முருகன் மீது அதீத பாசம் உடைய குரமகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா முருகன் அதீத நேசம் கொண்டவர் வள்ளி என்றும் வைத்துக்கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு எப்பொழுதும் வள்ளி மீது ஒரு தனி பாசம் உண்டாம். அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அல்ல. பிறகு எதனால் என்றால், பூலோகத்தின் நலனை தரக்கூடியவர் இச்சா சக்தியாகிய வள்ளியம்மையே ஆவார். அதனால்தான் முருகர் எப்பொழுதும் வள்ளியோடு வருகிறார் என்று கூறுகிறார் தேவராய சுவாமிகள். நேச குரமகள் அதீத அன்பை உடைய வள்ளியம்மையார் முருகனையே நினைத்து கொண்டிருக்கிறார். முருகனை தவிர வேறு எவரையும் தன் மனதில் நினைக்காதவர். முருகனும் அதேபோல் வள்ளியை மட்டுமே நினைவில் கொள்கிறார். அதாவது இங்கு கணவனும் மனைவியும், மனைவி கணவனை பற்றி மட்டுமே சிந்தனை கொள்ள வேண்டும், கணவனும் தன் மனைவியை பற்றியே சிந்தனை கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்பதை இங்கு தேவராய சுவாமிகள் கூறுகிறார். நேச குரமகள் நினைவோன் வருக. அதீத அன்பை உடைய வள்ளியின் நினைவில் இருக்கும் முருகப்பெருமானே வருக வருக என்று மிக மிக அழகாக குறிப்பிடுகிறார்.
ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் எனக் காக்கவென்று வந்து வரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக. முருகா துணை.